ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த மாதிரி சதுரமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் தக்காளியை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். கொஞ்சம் பூண்டு, வெங்காயம் தக்காளி பெருசாக இருந்தது, அது கூடவே ஊற வச்ச பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக உப்பு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. இப்போ அந்த பருப்போடு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான அளவு சாம்பார் பொடி, உப்பு எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி கரைசலும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயும் அதில் சேர்த்துடலாம். இங்கிட்ட தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி, அது கூட கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக அந்த குழம்புல சேர்த்துட்டோன்னாக்க நல்ல ஒரு மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.